வணக்கம். மோடியோட கடந்த 2 ஆட்சி காலத்துல இல்லாத ஒரு நெருக்கடி இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில அவங்க கேட்ட அமைச்சர் பதவிகளை கொடுப்பது முதல் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவது வரை ஒவ்வொரு விஷயமும் பாஜகவுக்கு புதுசு, மோடிக்கு புதுசு. இதுல குறிப்பா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஒரு பட்டியலே வச்சிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 5 அமைச்சர் பதவி வேணும், முன்கூட்டியே பீகாருக்கு தேர்தல் வைக்கணும், அது மட்டும் இல்லாம பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு அவருடைய பட்டியல் நீளுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில 2வது பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா டிடிபி, சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம். இப்ப அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, அவங்களும் கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரோ அதே மாதிரியான கோரிக்கைகளை தான் அவங்களும் பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கும் 5 அமைச்சர்கள் வேணும், சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேணும், நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில சபாநாயகர் பதவியில இருந்திருக்கோம், அதனால அந்த பதவி எங்களுக்கு திரும்பவும் வேணும். அதே மாதிரி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், சிறப்பு மாநில அந்தஸ்து தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்களும் முன் வச்சிருக்காங்க. சரி, பாஜக இவங்க கேட்ட அமைச்சரவை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, அவங்க சில முக்கியமான துறைகளை கையில வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நிதி, பாதுகாப்பு, சட்டம், இது போன்ற முக்கியமான துறைகளை கையில வச்சுட்டு மற்ற துறைகள் இருக்கு இல்லையா, அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. அது போன்ற ஆலோசனையில தான் பாஜகவும் இருக்கு. சந்திரபாபு நாயுடுவோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு பார்த்தா அமராவதி தலைநகர். அந்த அமராவதி தலைநகரை மீட்டெடுக்கிறதுக்காக ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இது போன்ற முக்கியமான துறைகளை அவர் கேட்டிருக்காரு. மறுபுறம் என்டிஏ கூட்டணியில தெலுங்கு தேசத்துக்கு அடுத்தபடி பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா ஜனதா தள் தான், நிதிஷ்குமாரோட ஜனதா தள். அவங்களோட கோரிக்கை என்னன்னா, அவங்களும் தெலுங்கு தேசம் மாதிரியே எங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியில, அதாவது வாஜ்பாய் இருக்கும்போது வேளாண் துறை அமைச்சரா இருந்திருக்காரு, ரயில்வே துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அதனால அது போன்ற முக்கியமான துறைகள் எங்களுக்கு இந்த முறை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பு கேக்குது. சரி, அமைச்சரவையை தவிர்த்துட்டு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க 2 பேரும் ஒரு கோரிக்கையை முக்கியமா முன்வைக்கிறாங்க. அதை பாஜக நிறைவேற்றுமா அப்படிங்கறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கு, தங்களுடைய மாநிலங்களுக்கு, அதாவது பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா என்ன, அது ஏன் இப்போ கேட்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், ஹிமாச்சல், தெலுங்கானா உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்துட்டு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, எல்லா மாநிலங்களுக்கும் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியுமா? என்னென்ன விஷயங்கள் அந்த மாநிலத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும். 1969 5வது நிதிக்குழு இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. மலைப்பாங்கான இடங்களை கொண்ட மாநிலம், அதாவது புவியியல் அமைப்பு ரீதியா கடினமான இடங்களை கொண்ட மாநிலம், மக்கள் தொகை குறைவா இருக்கக்கூடிய மாநிலம், மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாநிலம், நிதி சுமை இருக்கக்கூடிய மாநிலம், அதாவது தங்களால நிதி வசதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத மாநிலம், பொருளாதார ரீதியாகவும் உட்கட்டமைப்பு ரீதியாகவும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம். சுருக்கமா சொல்ல போனா, பொருளாதார ரீதியாகவும் இயற்கை வளம் சார்ந்தும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது போன்ற அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரி, இதனால அந்த மாநிலத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்க பல நிறுவனங்கள்ல இருந்து முதலீடு ஈர்க்கிறதுக்கு ஏதுவா அவங்களுக்கு கலால் வரி, பெருநிறுவன வரி, இது போன்ற வரிகள்ல இருந்து விலக்களிக்கப்படுது. இந்த வரி விலக்குனால பல நிறுவனங்கள் அந்த மாநிலங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன் வருவாங்க. அது மட்டும் இல்ல, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து 90% இது போன்ற சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கும். மத்திய அரசு தங்களோட பட்ஜெட்ல 30% இது போன்ற சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், நிதி உதவி போன்ற விஷயங்கள்ல மற்ற மாநிலங்களை விட முன்னுரிமை கிடைக்கும். அதனாலதான் ஆந்திராவும் பீகாரும் சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, எதனால குறிப்பிட்ட இந்த 2 மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரியும் போது வளர்ச்சி, வருவாய் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நகரமா பார்க்கப்பட்ட ஹைதராபாத் தெலுங்கானாவோட போயிடுச்சு. அதனால எங்களுக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை ஈடுகட்டணும், அதனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை
அப்போயிலிருந்தே சந்திரபாபு நாயுடு முன்வைக்க தொடங்கினாரு. அதே மாதிரி ஜெகனும் இந்த கோரிக்கையை முன் வச்சாரு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்குறுதியை ஆந்திராவுக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாக்குறுதியை அவங்க கொடுக்கல. இதுக்கப்புறமா பல முறை சந்திரபாபு நாயுடு மோடியை நேரில் சந்திச்சு எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சாரு. உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. ஆந்திராவில் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்தது. ஆனாலும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படவே இல்லை. பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாரோட தெற்கு பகுதியில் இருந்த ஒரு பகுதி ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் 2000ஆம் ஆண்டு பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அது போன்ற ஒரு பகுதி பீகார்ல இருந்து போனதுனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நிதிஷ்குமார் முன்வைக்க தொடங்கினார். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கிய மாநிலமா பீகார் இருக்கிறதுனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் பல வருஷமா முன்னெடுத்துட்டு வர்றாரு. இந்தியாவில் பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாநிலமா ஏழை மாநிலமா பீகார் இருந்தாலும் கூட சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை அந்த மாநிலம் பூர்த்தி செய்யாததுனால எங்களால சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவருடைய கோரிக்கையும் அப்போ நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில பாஜக கிடப்புல போட்ட தங்களோட கோரிக்கைகளை மறுபடியும் முன்வைக்க தொடங்கியிருக்காங்க நிதிஷும் நாயுடுவும். நிதிஷும் நாயுடு கேட்கிற மாதிரி அவங்களோட அமைச்சர் பதவிகளை பாஜக கொடுத்தாலும் அவங்க கேட்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து, அதாவது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து பாஜக தருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கறதா இல்லை. எனவே இந்த விவகாரத்துல பாஜக என்ன செய்ய போகுது, மோடி என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.